ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி நம்ம காரா பூந்தி செய்கிறதுக்கு 1 டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பூந்தி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம பூந்தி தேய்க்கிற கரண்டியில் மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அப்படியே முத்து முத்தாக அழகாக விழுகுங்க. நல்லா திருப்பி விட்டு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பூந்தி எல்லாமே எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்து 1 கைப்பிடி அளவு நெடக்கடலை பருப்பு போட்டு அதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. அடுத்து முந்திரி பருப்பும் பொரித்து எடுத்துகிட்டு கறிவேப்பிலையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. எடுத்தது நம்ம பூந்தியில் சேர்த்திக்கலாங்க. பூந்தியில் சேர்த்திட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தால் நம்மளுக்கு கார பூந்தி ரெடி.